தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதுங்க. சமீபத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் அதை என்எம்சின்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்க தமிழகத்தின் 150 இளங்கலை இடங்களுக்கான அனுமதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதுங்க. இது 2025-26 கல்வியாண்டில் இருந்து நடைமுறைக்கு வர உள்ளது. இது கிட்டத்தட்ட வந்தும் ஆயிடுச்சு, வர உள்ளது. இந்த முடிவின் மூலம் தமிழகத்தில் புதிதாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படும். அது மட்டும் இல்லை, 1450 இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. கூடுதல் இடங்கள் பற்றிய முக்கிய தகவலில் தேசிய மருத்துவ ஆணையமே அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதலாக 350 எம்பிபிஎஸ் இடங்களை ஒதுக்க அனுமதி வழங்கியுள்ளதுங்க. இதுபோன்ற இடஒதுக்கீடு செயல்முறை இதற்கு முன்பும் நடந்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை மற்றும் இடங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதுங்க. தமிழகத்தில் மொத்தம் 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்கள்லாம் என்னாச்சுங்க, 350 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அடிஷ்னலாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுங்க. தமிழகத்துடன் சேர்த்து இதன் மூலம் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 6850 ஐபிபிஎஸ் இடங்கள் கூடுதலாக அனுமதிக்கப்பட்டுள்ளதுங்க. ஒட்டுமொத்தமாக மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கை 1,23,700 உயர்ந்துள்ளதுங்க. உரிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததுனால 1056 இடங்கள் குறைக்கப்பட்டு அது அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு 1056 இடங்களை குறைச்சாங்க. இப்போ தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 500 இடங்கள் அளிக்க விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளிக்கவில்லை. எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை கல்லூரிக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரங்கள் இப்போது nmcorg.in என்ற இணையதளத்தில் சென்று பார்வையிடலாங்க. ஏன்னா புதுசாக இப்போ அனுமதி அளித்தது இப்போ இந்த 2025-26 கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. அதுவும் அதனால் தமிழ்நாட்டில் மருத்துவ சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் உண்டுங்க. நன்றி, வணக்கம்.